எனக்கு வலிக்குதா? வலிக்கும் எனக்கா? இது ஆக்சுவலி கொஞ்சம் பெயின் இருக்கும். இது ஆக்சுவலி ஃபுல்லா அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் போடுறதுதான். ரைட் சைடு வந்து நார்த் சைடு, லெஃப்ட் சைடு வந்து சவுத். இது மேக்னெட் இருக்குதா? மணியோட மைக் மணியோட போன் ஆன் சவுண்ட் பராமரிக்கும். ரைட் வந்து நார்த், லெஃப்ட் வந்து சவுத். கிராஸ் வாக். யாருன்னா ஆள் யாருன்னா செய்ய தெரிஞ்சவங்க தான் இந்த இதை வச்சு செய்யணும். வேப்ப மரத்துக்கு வச்சு செஞ்சு வாங்கணும். நாங்க எங்களுக்கு அப்படியே அங்கேயே கொடுத்துருவோம். இது எடுத்து கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே ரைட். மேக்னெட்டிக் தெரப்பி. தண்ணி ஊத்திட்டீங்களா? இது உட்காருங்க நீங்க. உட்காரு. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் இதுல கால் வைக்கிற அளவு எதமா இருக்கா? கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துமா? தண்ணி ஃபுல்லா ஊத்துங்க. இதுல உட்காந்துருங்க. இதுல உட்காந்து பண்ணுங்க. இங்க ஒருத்தருக்கு யார் வீடியோ கட்டுறது? அது காமிச்சிட்டு வந்துருங்க. சொல்லுங்க. அது வந்து ஐஸ் போதும். ஐஸ் வாட்டரு, இது வந்து ஹாட் வாட்டர். கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்துங்க. இதுல 1 நிமிஷம், அதுல 1 நிமிஷம், திருப்பி அதுல 1 நிமிஷம், இதுல 1 நிமிஷம் மாத்தி மாத்தி வைக்கணும். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துப்பா. தள்ளிங்க. சூடா இருக்கா சில்லுன்னு எதமா இருக்கா? எல்லாருமே வைக்கலாம். ரொம்ப சூடா இருக்க போது பாத்துக்கோ. கரெக்டா இருக்கா? எதமா நல்லா இருக்கா? சுடுதண்ணி வைமா திருப்பி. ஓகே. தண்ணி கீழே ஊத்தாத பாத்துக்கோங்க. அப்புறம் காலை தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அது மாதிரி வண்ணம் மார்க் பண்றா பாரு. மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் வந்து இந்த இதுல வாங்க. இப்படி வா. காலை தொடச்சிக்கோங்க. இதுல வந்து உக்காந்துங்க. வாங்க பாலாஜி சார், இதுல வாங்க. அது உள்ள கால் வச்சிடுங்க. யார் அது?
ஆன் பண்ணுவா. போதா இல்லையா? மெதுவா அதுவே போவோம். நீங்க அப்படியே காலை வச்சீங்கன்னா அது உள்ள இழுத்துடும். நல்லா உள்ள அழுத்தி வச்சிருங்க. மூவ் ஆகல. போதா இல்லையா? மூவ். ஓடுதா இல்லையா? வயிறு ஏதோ அறுந்துட்டு இருக்குது, பசங்க ஏதோ பண்ணிட்டு காலை ஓடிதான் இருந்தது வைக்கும் போது. ஃபுட் மசாஜர் இல்ல, அது இல்ல, அது இப்ப கட் ஆயிட்டு இருக்குது. சரி இறங்க இறங்க. இப்ப ஓடுதா பாருங்க. ஓடுதா? அது என்னன்னு கேக்குறாங்க. ஃபுட் மசாஜர். அது ஃபுட் மசாஜரு. அது காலில் ஃபுட் பண்ணும்போது காலில் ஃபுட்லயே மசாஜ் ஆகும், லெக்ல மசாஜ் ஆகும். நீ பெயின், ஆங்கிள் பெயின், ஃபுட் பெயின் அதெல்லாம் காஸ்ட் அரௌண்ட் 10,000 rupees ஆகுது. ஸோ இது வந்து ஃபுட் ரோலர் இது. ஸோ ஃபுட் ரோலர் பண்ணும்போது இதுவும் ஒரு அக்குப்ரெஷர் மாதிரி தான். இங்க வந்துரு, அப்படி எப்படி வந்துருங்க. ஸோ அவரை வச்சு இது காமிச்சிட்டீங்களா? இது வந்து கோல்ட் வாட்டர், ஐஸ் போட்டிருக்கோம், ஜில்லுன்னு இருக்கும். ஸோ ஜில்லுன்னு இருக்கும்போது இதுல வந்து ஹாட் வாட்டரு. ஸோ ஹாட் வாட்டர் இங்க வச்சிருக்கோம். இங்க காமிங்க. இதுல வந்து 2 minutes வைக்கலாம், இல்ல மினிமம் 1 minute வைக்கணும். ஸோ ஹாட் வாட்டர் வச்சிருக்கோம். ஸோ ஹாட் வாட்டர் மாத்தி மாத்தி பண்ணும்போது இதுல ஒரு நேரம் வச்சு கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்துனவொன்னு வைங்க, போயிடும். தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வைக்கும். ஸோ வைக்கும்போது வேசோ டைலேஷன், வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பிளட் வெசல் ஒரு மசாஜ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கிராஸ் வாக் நல்லா ஏறும். அப்படியே வச்சு ரொம்ப முடியும்னா எடுத்துட்டு வைங்க. கிராஸ் வாக்கு, ஸ்டோன் வாக்கு, ஸ்டாண்ட் வாக், இப்படி பாதங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாக் பண்ணும்போது நிறைய அக்குப்ரெஷர், வர்மா பாயிண்ட்லாம் ஆக்டிவேட் ஆயிடும். பாதங்களுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கும். பாதங்கள்ல வியாதி வராது. ஆங்கிள் பெயின், நீ பெயின், ஒரு சுண்டு விரல்ல வரக்கூடிய ஒரு சின்ன ரத்த ஓட்டம் கம்மியானதுனால காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போறோமா. டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி வீட்டுல ஸ்டோன் போட்டு ஒரு சின்ன கூழாங்கல் மாதிரி போட்டு டெய்லி நடந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் அல்சரே வராது. டயபெட்டிக்னால வரக்கூடிய கால் எடுக்கக்கூடிய தன்மைகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இவங்க வந்து ஃபுட் மசாஜ் பண்ண உடனே அப்படியே ரிலாக்ஸா தூங்கிட்டாங்க, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. அவங்களை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏந்து உக்காந்துக்கலாம் மேடம். எப்படி இருந்தது நீங்க சொல்லலாம். கால்ல ஆல்ரெடி கொஞ்சம் பெயின் இருந்தது. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற காலுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு, வெயிட் இல்லாம கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்கு கால். ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாத்துட்டே வந்து எல்லாரும் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம வந்து ரேக்கி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரேக்கி பண்ணணும் அப்படின்னா நல்லா பக்கத்துல உக்காந்துக்கலாம். இந்த மாதிரி காய வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கால் வலி பாதங்களுக்கு பண்ணும் போது ரேக்கி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். பாதங்களுக்கு தான் இல்லை, அதே மாதிரி 2 காலுக்கு பண்ணோம். இல்ல 2 பேருக்கு பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் இப்படி வச்சுக்கலாம். இப்போ உள்ளங்கை வைக்கணும், நல்லா ஒரே டைம் பண்ணலாம். இல்ல இப்படி வச்சுக்கலாம். மேல் பக்கம் வலிக்குதுன்னா கால் இப்படி வைக்கணும். ஸோ எந்த இடத்துல வலி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ கம்ஃபர்டபுளா ஒரு கால் வலி இருக்குன்னா ஒரு காலுக்கு பண்ணலாம், 2 கால் வலி இருக்குன்னா 2 காலுக்கு பண்ணலாம். ஸோ இது வந்து ரெய்க்கு. பிராணிக் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த கால் வலிக்குது அப்படின்னா உப்பு தண்ணி வச்சுக்கணும் பக்கத்துல, அந்த இப்படி ரோல் பண்ணி அவரை கை லாக் பண்ணாது, கை எடுத்துருங்க, கை லாக் பண்ணா அப்படி. ஸோ பெயினை வந்து நம்ம இப்ப வந்து பிரபஞ்சத்துல இருந்து நம்ம சக்தி எடுத்துட்டு 1 நிமிஷம் தியானம் பண்ணி கிளாக் வைஸ் நம்ம எனர்ஜி அப்படியே உள்ள கொடுக்கணும். கிளாக் வைஸ் அப்படி எனர்ஜி, அப்போ எனர்ஜி கொடுக்குறோம். இப்போ எனர்ஜி கொடுத்துட்டு இப்ப அந்த வலியை எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி எடுக்கணும்.
ஸோ தொடக்கூடாது. இது வந்து பிராணிக்ல நம்ம பண்றது. பிராணிக் ஹீலிங்ன்றது தொடாம அந்த வெளியை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ற மாதிரி நினைச்சுக்கணும். அவர்கிட்டயே நம்ம அப்படியே ரிலாக்ஸா ப்ரீத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம காந்தம் அப்படியே வெளியில போறதை அவர் உணரலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது எனர்ஜியை கொடுக்குறோம். திருப்பி உப்பு தண்ணியில கை கழுவிக்கணும். உப்பு தண்ணி ஏத்துனுவாங்கம்மா. சால்ட் வாட்டர் இருந்தா சால்ட் வாட்டர்ல சால்ட் ஏத்துனுவாங்க, கொஞ்சம் தண்ணியில கலந்து ஏத்துனுவாங்க. கொஞ்சம் தண்ணியில அப்படியே அந்த பேசனோட ஏத்துவாங்க. தண்ணி பக் அந்த பேசன் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா. ஸோ இதை சால்ட்ல நம்ம வாஷ் பண்ணிட்டு திருப்பி அந்த சால்ட்ல அப்படியே தள்ளணும். யூஸ்வலா இந்த எனர்ஜியை வெளியில எடுத்துடணும். சால்ட் வாட்டர் வச்சுட்டு எனர்ஜியை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி உள்ள தள்ளணும். ஸோ நம்ம சால்ட் வாட்டர் பக்கத்துலேயே இருக்கணும். நம்ம எனர்ஜியை கழுவிட்டு நம்ம எனர்ஜி நம்ம விட்டுட்டு திருப்பி இந்த காலுக்கு பண்ணணும். ஸோ நம்ம பிராணிக் அப்படின்றத வந்து அப்படியே கண்டினியூவா கண்ணை மூடி இப்படியும் கொடுக்கலாம், ரோல் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ ரோல் பண்ணி கொடுக்கும்போது கொடுக்கறது, ரிவர்ஸ்ல பண்ணும்போது எடுக்கிறது, வலியெல்லாம் எடுக்கிறது, எனர்ஜியை கொடுக்கறது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி. ஸோ இது வந்து நம்மளுடைய பிராணிக்ன்றது சின்ன விஷயம், கால்களுக்கு எப்படி பண்றது அப்படின்றது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூரோ சயின்ஸ் தெரப்பி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம பண்ண போறோம். இப்போ காலை எப்படி அவர் எப்படி இருக்காரு ஃபீல் பண்ணலாம். ஸோ காலுக்கு இப்படி. ஸோ ஜஸ்ட் கேட் வாக், இது எலிஃபென்ட் வாக். ஸோ எலிஃபென்ட் வாக் பண்ணிட்டு 2 காலுகளுக்குமே நம்ம 1 2 3 ப்ரெஸ் பண்ணோம். அதே மாதிரி 1 2 3. அப்புறம் ஜஸ்ட் இன்னர் சைட்ல ரோலிங், அப்புறம் அவுட்டர் சைட்ல ரோலிங். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஜஸ்ட் ட்விஸ்டிங், லைட்டா ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பெயின் இல்லாம பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து நம்ம யூஸ்வலா நியூரோ சயின்ஸ்ல நம்ம பாதங்களுக்கு நல்லா இன்னொரு தலைக்காணி எடுத்து இன்னொரு பில்லை எடுத்துட்டு வாங்க. காலை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கால் யூஸ் பண்ணும் போது லேசா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். டேபிள் 2 சேர் போட்டுக்கணும். பக்கத்துல பாருங்க சேர் இருக்கும். ஸோ சேரை நான் சப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 ப்ரெஷர் இப்படி லைட்டா மெசேஜ் பண்றேன் நான். ஸோ இன்னொரு பில்லை கொடுங்க, நல்லா அகலம் வச்சுக்கோங்க, இப்படி டிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கா? ஸோ எப்படி மாட்டு பாஸ்ட் மாத்தி மாத்தி வைக்கலாம், எது வச்சாலும் ஒண்ணுதான். அப்படியே கவுந்து படுத்துக்கோங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்ப பண்ணும் போது உங்களுக்கு வேறு லேசா மெரிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த காலை மடிங்க, இப்படி ஒரு நல்லா மடிங்க. இல்ல இப்படி மடிங்க சைட்ல. இல்ல இப்படி முடியும், இப்படி மடி. ஸோ இப்ப மடிக்கும் போது உங்களுக்கு மெரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வலிக்குதா சொல்லுங்க, கஷ்டமா இருக்கா? ஸோ இப்படி மடிக்கணும். ஸோ இந்த காலை வந்து இப்படி கொண்டு வரும்போது மெரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கையில மசாஜ் பண்ணும்போது இப்படி தேய்ச்சி கொடுக்கணும், இந்த பக்கம் மசாஜ் பண்ணும்போது இப்படி தேய்ச்சி கொடுக்கணும். ஸோ கால்களுக்கு நல்லா டுவர்ட்ஸ் ரத்த ஓட்ட போறோம். ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு டேபிள் வச்சு சேர் சப்போர்ட் நல்லா ஃபுல்லா காமிப்பா, சப்போர்ட் பண்ணிட்டு லேசா மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கால் நீட்டிக்கோங்க, இந்த கால் மடிக்குங்க. ஒரு பில்லோ கீழே கொடுத்துடணும். பில்லோ வச்சுட்டு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குஷன் எஃபெக்ட் இருக்கும். நம்ம வீட்டுல பண்ணும்போது தான் இது நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு, எல்லா நோய்களுக்கும் பட் பாத சம்பந்தமானுக்கு இப்படி பண்ணணும். நல்லா டாப் மசிலுக்கு உள்பக்கமா இருந்து அழுத்தும் போது இந்த பாதத்தை தான் யூஸ் பண்ணணும். இந்த பாகத்தை தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பாருங்க, நடுவு பாகத்தை எலும்பு வச்சு அழுத்தக்கூடாது. இப்படி இங்க வைக்கும் போதும் நீங்க பாருங்க இந்த மாதிரி வைக்கணும். எந்த பாகம் வச்சு அப்போ ப்ரெஷர் நிறைய இருக்காது, மினிமம் ப்ரெஷர் இருக்கும்.
ஸோ மேக்ஸிமம் எஃபெக்ட் இருக்கும். ஸோ லைட்டா அமுத்தணும், ஃபுல் வெயிட் போடக்கூடாது. சப்போர்ட்டுக்கு சேர் எடுத்துக்கணும். இது ஃபுல் டைம் ஒரு லெக் அப்படியே உட்காந்துக்கலாம் சார். திரும்பி உட்காந்துங்க, திரும்பிக்கோங்க, திரும்பிக்கோங்க, அப்படியே படுத்துங்க. இந்த 5 விரல வந்து நம்ம உள்ள போட்டுக்கணும். இது பண்ணிட்டு இந்த 5 விரல் ஸோ இப்படி லேசா ஒரு ப்ரெஷர். அதே மாதிரி லேசா ஒரு ப்ரெஷர். இப்போ ஆங்கிள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது அவங்களுக்கு சரியா இருக்கும். வலி இல்லாம பண்ணணும். கம்ஃபர்டபுளா சார், கம்ஃபர்டபுளா இருக்கா? ஸோ விரல்கள்ல வந்து நல்ல பலம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அது சரியாயிடும். லேசா ப்ரெஷர் இப்படி. இது நியூரோ சயின்ஸ்ல வரும் உங்களுக்கு, புரியுதுங்களா? லைட்டா ஒரு ப்ரெஷர் இழுத்த மாதிரி கீழே சப்போர்ட் பண்ணி மேல இருந்து ஒரு புஷ். ஆங்கிள் இருந்து லைட்டா ஒரு காலை வந்து உள் பக்கமா அப்படி இழுக்கும் போது இந்த ஆங்கிள்லாம் லூஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இப்படி மசாஜ், இப்படி மசாஜ், இந்த பக்கம் மசாஜ், கீழுக்கா குதிக்காலுக்கு இந்த இடத்துல இந்த இப்படி மசாஜ், பூக்குத்தி வரும்போதுக்கு மசாஜ் பண்ணும். இப்போ குதிக்கால் வலிக்கு இந்த இடத்துல நல்லா நீங்க மசாஜ் பண்ணும் போது இந்த கால் வலி இருக்குல்ல அது சரியாயிடும். படங்கால் வருமம், பூக்குத்தி வருமம், இப்போ இந்த வெள்ளைங்கால் வருமம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வருமத்தை தேசம் தேய்ச்சி கொடுத்தாலே போதும். அப்படியே உட்காருங்க. கடைசியா முடிச்ச உடனே நம்ம தப்பா ஏதாவது பண்ணியிருப்போம் அப்படின்றதுக்காக இந்த குற்றி வருமம் ஒரு ரோல் பண்ணிட்டு இப்படி இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், தலையில லேசா வச்சு மேல வச்சு லேசா தட்டணும். தலையில வச்சு தட்டக்கூடாது, தூக்கி லேசா அப்படி தட்டணும். அவ்வளவுதான். உட்காந்துக்கலாம். அது அங்க போயிடலாம். அந்த மிஷின் இருக்கும், மிஷின் உட்கார வைமா அங்க. அம்மா இவரு உட்கார வைங்க, இதுல உட்காருங்க. ஆன் பண்ணி விடுப்பா. ஏன் எடுக்கிற? எதுக்கு? இது எடுக்காத, அப்படியே ஓடினே இருக்கட்டும். நிறுத்தாதீங்க, கொஞ்ச நேரம் வைங்க. வேற என்ன மாதிரி இருக்கு? எல்லாம் மட் தெரப்பி இருக்கு. அம்மா யாருன்னா உட்காருங்க. காலுக்கு மட்டு நீ உட்காருமா, அப்படியே பூசி விடுமா. கால் ஃபுல்லா பூசி விடணும். இவங்களுக்கு பூசி விடுப்பா. வா அவங்களுக்கு பூசி விடுவா. இல்ல யாரு தூக்க முடியும் பேண்ட்? வா மேனக நீ தான் உட்காரு. இல்ல யாருன்னு பசங்க கூட உட்காரலாம். நீ உட்காருங்க, யாருன்னா ஒருத்தர். காலில் பூசி விடு, இதுல இருந்து இது வரைக்கும். நல்லா உட்காந்து பூசி உட்காருப்பா. முதல்ல நல்லா உட்காரு. கரிசல் மண் பாதம் ஃபுல்லா பூசி விடு. கொஞ்சம் இன்னும் குழைச்சிக்க, தண்ணி வேணும்னா மக்கு எடுத்துக்கோ. சுடு தண்ணி இருக்கா? வைங்க. நல்லா இருக்கா பாருங்க. இது முடிச்சுட்டு இதுல உட்காருங்க சார். சாருக்கு அது காட்டுவோம் பண்றது. ஸோ மண்ணு வந்து காலுக்கு பாத வெடிப்பு, கால் வலி, ஆங்கிள் பெயின், புத்து மண் யூஸ் பண்ணுவாங்க, செம்மண் யூஸ் பண்ணுவாங்க. கீழே சிந்தாத பண்ணுமா. கை நல்லா, அந்த கை கீழே வைக்காதீங்க. 2 கையில பூசு நல்லா. பூசு, ஒரு கை தான். நல்லா பூசுங்க. காய விடுங்க கொஞ்ச நேரம். இங்கெல்லாம் பூசுப்பா, பூசுங்க, இடமே பூசுங்க. விரல்ல பூசுங்க, பாத அடியில பூசுங்க, பின்னாடி எல்லாம் பூசுங்க. ஒரு இடம் விடாத பூசுங்க. மூட்டு வலி கூட பூசுங்க. மூட்டு வலி வராது, மூட்டு கூட பூசுங்க. மூட்டு வலிக்கு வந்து மட் பாத் நல்லது. இப்ப கரிசல் மண் யூஸ் பண்ணிருக்கோம். பண்ணாத கொடுங்க. உடம்பு ஃபுல்லா கூட போடலாம். காமி, இந்த காமி, இந்த கால் காமி, இந்த கால் காமி. 2 தூக்கி துணி தூக்குப்பா.
கொஞ்ச நேரம் ஒரு வெயில்ல இருக்கணும். வெயில்ல காய வச்சீங்கன்னா அப்படியே ஃபேன் போட்டு விடுப்பா, காயிட்டும், உட்காரட்டும், போதும். அப்படியே கொஞ்ச நேரம் இருக்க சொல்லு. கால் வலியில இந்த பக்கம் எங்கெல்லாம் போடாத இருக்கோ அங்கெல்லாம் போட்டு விடு. தள்ளிக்க, கை கழுவிக்கிற. மட் பாத் யாருன்னா வேணா பண்ணிக்கோங்க. கீழே அந்த செம்மண் எத்தணுமா பேஸுக்கு பண்ணி விடலாம் யாரு. இந்தாமா எக்ஸ்பிளேஷன் பண்ணி காட்டுறேன்பா. அப்படியே உட்காந்து கொடுத்துருங்க. இது எப்படி போடணும்? படுத்துக்கோ. கால் கால் மட்டும் நீ இருப்பா. எப்பயுமே வந்து கம்ஃபர்டபுளா படுத்துக்கணும். கம்ஃபர்டபுள் இது எடுத்துடலாம். ஒண்ணு போதும், ஒண்ணு போதும்பா. ஸ்ட்ரைட்டா படுக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியா பண்றதுக்காக தான் இந்த பவுடர்ஸ் யூஸ் பண்றோம். பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போதே அவங்களோட ஃபுட் ஃபுல்லா பவுடர் அப்ளை பண்ணிக்கணும். 2 ஃபுட்டும் ஒரே டைம்லயே பண்ணிக்கலாம். பவுடர் போடும் போதே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி கால் ஃபுல்லா பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் அவருக்கு நல்லா ஸ்டார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த வுட்டு இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லா, அதாவது நம்ம ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, நமக்கு இங்க பிளாக் கலர் ஸ்கின் வருதா, இங்க வந்து ஒயிட் கலர் இருக்கும். இதுக்கும் இடையில ஒரு ஸ்கின் இருக்கு பாருங்க, ஜாயின். இது கொஞ்சம் ஒயிட்டாவும் இருக்கும், டார்க்காவும் தெரியும். இந்த ஸ்கின், இந்த ஒரு பாயிண்ட கூட நம்ம விடாம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஃப்ளெக்ஸ் இந்த இடம் ஃபுல்லா இந்த இது வச்சு பாயிண்ட்ஸ் போட போறோம். இங்கதான் ஸ்டார்ட் பண்றேன் நானு. நம்ம அழுத்தும் போதே நமக்கு சேஞ்சஸ் தெரியும். இவருக்கு இப்ப நான் கொடுக்கும் போதே எனக்கு சேஞ்சஸ் தெரியுது. இதுவும் வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி ஜிக்ஸாக் தான், பட் எல்லா பாயிண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணணும். நியர்லி மினிமம் 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணணும். சும்மா அப்படியே நம்ம அங்கங்க டச் பண்ணி விடக்கூடாது. ரெகுலரா இது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு பண்ணும்போது என்ன, ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா முடிச்சிட்டு தான் அடுத்தது கீழே போகணும். பாருங்க, நான் கொடுக்கும்போது நம்ம இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு கரெக்டா கணக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட விட்டுருவோம். கொஞ்சம் அவங்களுக்கு பெயின் இருக்கும், பெயின் இருந்தாதான் நல்லா இருக்கும்.
நல்லா சுகமா இருக்காமா? பெயின் இருக்காமா? பெயின் தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. டைம் ஆகுது, அதனால இவருக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா கொடுத்துடுறேன். பொறுமையா நம்ம கொடுக்கும்போது அதே மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் பார்த்துட்டே கொடுக்கணும். ஏன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப பெயினா தெரிவாங்க அவங்களுக்கு. இதே மாதிரி இந்த பார்ட் ஃபுல்லாவே இதே மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். நம்மளுடைய ப்ரெஷர் ரொம்ப அழுத்த வேண்டாம், ஜஸ்ட் அவங்களுக்கு பெயின் ரொம்ப இல்லாம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் ஃபிங்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவுல இந்த ஸ்டிக் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு அழுத்தம், திரும்ப அழுத்தம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது இப்படி கொஞ்சம் நம்ம அடுத்தது லாக் பண்ணிக்கணும். 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்க லாக் பண்ணிட்டு கொஞ்சம் பெயின் தெரியும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இதோ இந்த பாயிண்ட் இதே கீழே வரைக்கும் எடுக்கணும். அப்புறம் காலை ஊத்துறது. இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து இது 3 டைம்ஸ். சும்மா ஒரு பாயிண்ட் சும்மா டச் பண்ணா போதும் ஜி. டச் பண்ணா போதும். நெயில் ஃபுல்லா இல்ல, இந்த ஜாயிண்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மட்டும் லைட்டா டச் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 காலையும் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம். நீங்க போய் ஒரு மசாஜ் சென்டர் கூட வைக்கலாம், நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாங்க. கரெக்டா? கால் வந்து அதே மாதிரி இங்க வரைக்கும் ஃபுல்லா முடிச்சுட்டு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி இந்த பாயிண்ட் 3 டைம்ஸ், திரும்ப 3 டைம்ஸ் 2 கேள்வி. அதே மாதிரி குடிக்கும்போது கால் பிடிக்கும்போது எப்படி பிடிக்கணும்னா, இவர் படுத்திருக்காங்க, இந்த 2 கால்ல பாருங்க இப்படி இந்த 2 சைடு தான் ப்ரெஷர் கொடுக்கணும், எலும்பு மேல ப்ரெஷர் கொடுக்க கூடாது.
Okay, relax. Thank you. உட்காந்துருங்க முடிச்சுடா. பேசுறா, நீ எடுத்து பேசுறா, அந்த வயிறு எடுத்துட்டு பேசுறா. இது நீயே பேசு. எல்லாரும் நல்லா இருந்திருக்கோம் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து நல்லா உட்காருங்க. ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே விட்டுருங்க, எழுப்பாதீங்க. உட்காந்துருங்க அப்படியே. காலோட பேசோட டில்லி டில்லி வந்துருங்க. டில்லி கூப்பிடுப்பா. அப்படியே உட்காந்துருங்க. இங்க உட்காரு, விடு முன்னாடி. பேஸ் வந்து இந்த பருவு எல்லாம் சரியாயிடும். கால் கூட பண்ணலாம், மூட்டு வலிக்கு எல்லாம் மட்டும். இது வந்து புது மண், புத்து மண்ணு, செம்மண்ணு, கரிசல் மண்ணு, களிமண் கூட இருக்க மாட்டாது. ரொம்ப வர இருக்கும். இது கூட இருக்கும், பட் அளவா இருக்கும். களிமண் ரொம்ப ஓவர் ஆயிடும். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் வீடியோ காட்டலாம். அது வந்து கரிசல் களிமண். கரிசல் மண் எங்க இருக்குன்னா ரொம்ப தண்ணிக்கா வீடியோ கேக்குதா? கேக்குறியா? இது உண்டே கொடுமா, சத்தம் வராத பாத்து. ஒன்னே ஒரு கனெக்ட் பண்ண வராது. இருக்கா இதுக்குண்ணா? யாரா டவுட் இருக்கா? கேக்குது நான் பேசுறது? ஓகே, எனி டவுட்? சரி, யாரும் அனுப்பலாம். எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? புரியுது. பாதத்துக்கான எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புதுசா இருந்தது ஏதாவது ஒரு விஷயம்? ஏதாவது இந்த வந்தது பலனா இருந்ததா? அப்படி சொல்லலாம். ரொம்ப உங்களுக்கு ஃபுட்டுக்காக என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. சோ பாதங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான் அப்படின்றது தான். அதுக்கான ஒரு புக்கு வீடியோ எடுத்துக்கலாம் தர்ணிகா. இந்த ரெய்கி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பாத்தீங்கன்னா தெரியும் ரெய்கி எப்படி பண்றது அப்படின்னு. சோ ரெய்கி இன் ஒரு ஹேண்ட். சோ அவருக்கு பண்ண, நீங்களும் தொடாம பண்றது. ரெய்கி வந்து இப்படி கையை வச்சுக்கணும். எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த கிளாக் வைஸ் இப்படி பண்ணும் போது உங்களுடைய எனர்ஜி கொடுக்குறீங்க. ரிவர்ஸ்ல பண்ணும் போது அந்த பெயின் எல்லாம் எடுக்கிறீங்க. ஒரு தண்ணியில ஒரு உப்பு தண்ணி கரைஞ்சி வச்சுக்கணும், அப்படி விட்டுறணும். திருப்பி கை வேணும்னு நினைச்சு தொடச்சிட்டு, இல்ல தண்ணியில விட்டுட்டு சும்மா கிட்ட வரைக்கும் போயிட்டு திருப்பி எனர்ஜி கொடுக்கணும். ஒரு 10 வாட்டி எனர்ஜி கொடுக்கலாம். இப்படி சுத்திட்டு அப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கை கூட, நமக்கு வலி இல்லாம இருக்கணும். திருப்பி எடுக்கணும். நம்ம முடிக்கும் போது கண்டிப்பா சால்ட் வாட்டர்ல கையை 2 வாஷ் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு அந்த வேஸ்ட் ஆயிடும். அதனால சால்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணி, அதுதான் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது சரியாயிடும். நம்ம எனர்ஜி கொடுக்கணும்ல, ட்ரீட்மெண்ட்டே எனர்ஜி கொடுக்கணும், பெயின் வந்து எடுக்கணும். உப்பு வச்சு சுத்துவாங்க, கரெக்டா சொன்னாரு பாருங்க. அப்போ நமக்கு வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா சுத்தி போடுறவங்க லெப்ட்ல தான் சுத்துவாங்க. ஏன்னா கழிவுகள் எடுக்கிறதுக்கு லெப்ட, எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரைட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு வச்சு சுத்துவாங்க. சுத்தி போடுறதுன்றது நல்ல விஷயம்தான், அது உப்பு போட்டு சுத்துறது நல்லது. நாம கையே வச்சு சுத்தலாம். அம்மா அப்பா வயசானவங்க சுத்துவாங்க குழந்தைங்களை வச்சுட்டு. உண்மை பார்த்தா அது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இல்ல, நம்பிக்கையான ஒண்ணு செய்யுங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிஸ்டி மாதிரி ஒண்ணு இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டிஸ்ட்ல சர முடிச்சு ரொம்ப முக்கியம். அது டெய்லி மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சர முடிச்சு இந்த குண்டா இருக்கிற எலும்ப மசாஜ் பண்ணணும். அதனாலதான் நம்ம கயிறுல கழுத்துல ஒரு உத்திராட்சம் போடுறது, செயின் போடுறது எல்லாம் காரணம் என்னன்னா இந்த டிஸ்டி படாம இருக்கிறதுக்கு தான். சோ இந்த புக்கு பேரு ரெய்கி எப்படி பண்ணணும், சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். உங்க குழந்தைங்க வலிக்குதா, கை தொடாம அந்த இடத்துல ஒரு எனர்ஜி கொடுங்க. அப்புறம் தேவையில்லாத வலி எடுக்கிற மாதிரி பண்ணி பாருங்க. உங்களோட எனர்ஜியை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கொடுங்க. வெளியில அப்புறமா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிராணிக் ஹீலிங். பிராணிக்கு வந்து நம்ம தொடாம பண்றது, இது வந்து தொட்டு பண்றது. பிராணிக்கு தான் தொடாம பண்றது. இப்ப கிளாக் வைஸ் ஆண்டி
இது அங்கேயே வச்சுக்கிறது. சொன்ன இல்லையா, ரெய்கில தொடுறது, ஹீலிங் பண்றது. சோ அது தேவையில்லாம யாரையும் தொடாதீங்க. இது மேக்னெட்டிக் தெரப்பி. எந்த இடத்துல எந்த மேக்னெட் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நம்ம உடம்பே ஒரு மேக்னெட்டிக் தான். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க வைக்கலாம், கண்ணுல வைக்கலாம். ஒரு கண்ணுல சின்ன சின்ன காந்தம், பெரிய காந்தம் இல்ல, குட்டி கண்ணு காந்தம் வரும். சோ அது மாதிரி வைக்கிறது, ஸோ காலில் வைக்கிறது. ஸோ பலவிதமா நம்ம மேக்னெட்டை வந்து கொண்டு போகலாம். ஸோ தொடையில வைக்கிறது, புரியுதுங்களா, இடுப்புல வைக்கிறது அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு பாதத்துல வைக்கிற பத்தி சொல்லி கொடுத்துருக்கோம். வேதாத்ரி மகரிஷியோட கால் அக்குப்ரெஷர் பத்தி சொல்லி கொடுத்துருப்போம். அதை நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி சுஜிக் தெரப்பி, இந்த காலில் வந்து சின்னதா நம்ம எப்படி என்னென்ன பாகம்லாம் இருக்கு அப்படின்னு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கறது. ஒரு சின்ன நீடில் வருது, இல்ல சீடு வச்சு பண்றது, இல்ல குட்டி குட்டி மேக்னெட் வருது. அது அடுத்த வகுப்புல இந்த அக்குபஞ்சர் பண்றது, அதுவும் நம்ம பண்றது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். மிச்சம் அடுத்த வகுப்புல அந்த சீட் தெரப்பில அக்குபஞ்சர் பண்ணிக்குவோம். இல்ல இருக்கிறவங்க கத்துக்கிட்டு போகலாம். வாழ்க வளமுடன். அப்படி வகுப்பை முடிச்சுக்குவோம். ஃபீட்பேக் கொடுக்கலாம், யாருன்னா கொடுக்குறா கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். என்ன சொல்லணும்? யாரோ Yes, sir. பார்வதின்னு சொல்லிட்டு வெரி யூஸ்ஃபுல் அவங்க ஹஸ்பண்ட் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாருங்க, வெரி யூஸ்ஃபுல் டூயிங் ஆன் ஹஸ்பண்ட் லெக்ஸ். சோ ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருங்க. கணவன் காலை எப்பனா பிடிச்சிருப்போமா? பிடிக்க மாட்டோம். பிடிக்கணும். அப்போ ஃபுட் மாஸ்டர் பிடிச்சு வாய்ப்பு கிடைக்காதுக்கு அப்புறம் கத்துறனாலும் பிரச்சனை இல்லை. கணவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்போம், மனைவிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். வாக்கியம் கிடைச்சுதா? ரைட்டு. எங்க வீட்டுல எல்லாம் பண்ணிக்குவோம். ஏமா காலை அழுத்துங்கன்னு சொல்லுவாங்க, காலை அக்குப்ரெஷர். இப்ப கொஞ்சம் மாற்றி காலை அழுத்தி விடுறதை விட காலுக்கு விதவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, சொல்லலாம் சார். தனியா சார் ஃபீட்பேக் கொடுங்க. யாரோ பேசுறீங்க, சரியா கேட்கல. ஒரு நிமிஷம். யாரோ பேசுறாங்களா இல்ல இதுக்காக பேசுறேன். அப்படியே என்ன ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டோம் அவனை. தனியா சொல்றேன். ஆன்லைன்ல ஃபீட்பேக் கொடுக்கலாம். மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, யாருன்னா சொல்லலாம். மூட் பண்ணுமா, அன்மூட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு அன்மூட் பண்ணுவோம். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் வீடியோ ஓபன் பண்ண சொல்லுங்க எல்லாரையுமே. அப்படியே போட்டோ எடுத்துக்கலாம். கார்னிகா, யாருன்னா ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஐயா வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ. பேசுறீங்கன்னு சொன்னா தெரியும்.
எல்லாத்தையும் ஜெனரலா பார்க்கணும். தலையோட சீக்வன்ஸ் கடவுள் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அதான் கேட்டேன். சார் சார் சகனா பவத்து சகனௌ புனத்து சக வித்ரேணாத்து மா வித்மாசே வஹேஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருபியோ நமக. அருப்பேராற்று கருணைனா உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக அமையட்டுமாக. இங்கு வந்திருக்கும் அனைவரும், இதில் பங்கு கொண்ட அனைவரும், ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல கலந்து கொண்ட அனைவரும் எல்லா குடும்ப நலங்களும் வளங்களும் பெற்று வாழ, வெற்றியும் அமைதியும் சந்தோஷம் உங்களிடத்துல இருக்க, இறைவனும் குருவர்களும் உங்களோடு இருக்கட்டுமாக. நீங்க பயின்ற பயிற்சியானது வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்களாக. மேன்மேலும் இறைவன் உங்களோடு இருந்து உங்களை நல்வழிப்படுத்தி நல்ல உள்ளங்களையும் நல்ல உடல் நலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனையும் குருவையும் பிரார்த்திக்கிறோம். உடல் நலம் காப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம், வாழ்வின் தத்துவம் புரிந்து வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவோம். ஓம் நம சிவாய. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குருவே வாழ்க வளம். சோ யாராச்சும் டொனேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல நாங்க ஜிபே நம்பர் கொடுக்குறோம். சோ உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு டொனேட் பண்ணுங்க. 100 ரூபாய் டொனேஷன் அவங்க கிட்ட